ஆஃபீஸில் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால நேரம் போனதே தெரியல. ரொம்ப இருட்டி வேற போயிட்டு. கூ 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 கூ. என்னது இது? என்ன சவுண்டு இது? கூக்குன்னு ஒரே சத்தமாக வேற கேட்குது. ரொம்ப பயமாக இருக்குது. அப்பயே அம்மா சொன்னா இருட்டு வரை அந்த பாதையில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நம்ம தான் கேட்காம வேற வந்துட்டோம். ரொம்ப பயமாக வேற இருக்குது. என்னன்னு தெரியல. வேற வண்டி வேற டயர் சுற்றுது, ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. என்னன்னு தெரியலையே. ரொம்ப பயமாக இருக்குது. தள்ளிட்டு போயிடுவோமோ? இந்த நேரத்தில் மெக்கானிக்கல் யார் வருவா? யாருமே வேற வரமாட்டாங்க. எப்படி இப்போ வீட்டுக்கு போகிறதுன்னே தெரியலையே. என்னவா ஆச்சுன்னு தெரியல இந்த பைக்குக்கு. வாடா வா, என்னை ஏமாத்தி கொன்னு என்ன உனக்காண்டி தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாடா வா, உன்னை இந்த இடத்த விட்டு எப்படி நவர வைக்கிறேன்னு பாரு. என்னது இது? என்ன சிரிப்பு சத்தம்? என்ன யாரையும் காணோம், ஆனால் சிரிப்பு சத்தம் பேசுற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. ஐயோ ரொம்ப பயமா இருக்கு. இப்போ உடனே இந்த இடத்த விட்டு நம்ம உடனே கிளம்பி ஆகணும். ரொம்ப பயமா வேற இருக்கு. அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ? நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். நானே வருவேன், நானே வருவேன். ஓ யாரு யாரு? இந்த நேரத்தில் யார் நீங்க இருக்கீங்க? ரொம்ப பயமுட்டாதீங்க. யாரா இருந்தாலும் கொஞ்சம் வெளில வந்துருங்க. யாரு யாரு? இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இங்கெல்லாம் நிற்கவே கூடாது. இது எந்த இடம் தெரியுமா? இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில்? ஏன் இப்படி பயந்து போய் தகச்சாப்பில் நிற்கிறீங்க? டயர் ரெண்டும் ஏங்க ஸ்டாண்ட் போட்டிருக்கீங்க, அதனால தான் டயர் சுற்றிக்கிட்டே இருக்குது. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் டயர் ஸ்டாண்டை போட்டுட்டு இப்படி டயரை சுற்ற வச்சுட்டு நிற்கிறீங்க? பைக் எடுத்துகிட்டு கிளம்புங்க. இந்த இடத்துல ரொம்ப நிற்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான இடம். என்ன பைக்கில் நான் ஸ்டாண்ட் போட்டேனா? நான் ஸ்டாண்ட் போடவே இல்லையே. இப்படி ஆச்சு? இல்லை, இங்கே ரொம்ப சத்தம், ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. எங்கள் அம்மா போய் சொன்னாங்க இந்த பாதையில் வரக்கூடாதுன்னு. எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் நிறையா இருந்தனால நான் அந்த பாதையில் வந்தேன். வண்டி தன்னாலே நின்று போயிட்டு. நின்று போனதுலேருந்து ஒரே சவுண்டு, ஒரே சிரிப்பு சத்தம், என்னென்னமோ கேட்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே? நான் எப்பயுமே இந்த வழியாக தான் எங்கள் வீட்டுக்கு போவேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு. எப்பயுமே பஸ் வரலையே, பஸ்ஸில் போவேன். இன்றைக்கி பஸ் மிஸ் பண்ணிட்டேன், அதனால நான் நடந்தே வேகமாக போயிட்டுருக்கேன். இந்த இடத்த பற்றியெல்லாம் தெரியும். இந்த பக்கத்து திரும்பி பார்க்காம நான் போயிடுவேன். நீங்கள் ஏன் பைக்கை நிறுத்தி போட்டுக்கிட்டு இங்கே நிற்கிறீங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். நீங்கள் நிற்காதீங்க. இந்த இடம் ஆபத்தான இடம். ஆபத்து நிறைஞ்ச ஆபத்தான இடம். சீக்கிரம் கிளம்பிடுங்க. நானும் கிளம்பிடுறேன். இந்த பையனை பார்த்தா ரொம்ப பயந்தாப்புல இருக்குது. இந்த பையன் எப்படி போய் சேர போகிறானே தெரியல. தேகச்சாப்பில் வேற நின்றுட்டு இருக்கான். ஐயோ என்ன சவுண்ட் இது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாராச்சும் என்னை வந்து கூட்டிட்டு போங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ. யார் நீ? யார் நீ? இந்த நேரத்துல யார் நீ? என்ன உனக்கு தெரியாதா? என்ன உனக்கு தெரியாது? நீ நல்லா பாரு. என்ன உனக்கு தெரியாதா? நம்ப வச்சு என்னை ஏமாத்தி கொன்னுட்டியே. என்னை அழகா இருக்கேன்னு சொல்லி விரும்புறேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தி நீ கொன்னுட்டியே. உனக்காக தான் இத்தனை வருஷமா நான் அந்த பாதையிலே காத்து கிடந்தேன். என்னை கொன்னுட்டியே. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஐசு நீனா? ஐசு சத்தியமா நான் உன்னை கொல்லலை. உனக்கு நடந்தது என்னன்னு தெரியாது. நடந்ததை சொன்னா நீ என்னை இப்படி பண்ண மாட்டேன். என்ன நடந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லு. நிறுத்து. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. என்னை நம்ப வச்சு கொன்னுட்டல்ல. என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்க அவசியம் இல்லை. உன்னை கொல்லணும். உன்னை கொல்றது மட்டும்தான் என்னோட வேலை. என்னை கொல்லாத. என்னை விட்டுரு ப்ளீஸ். என்னை விட்டுரு. ஏய் அசோக், யார் இது? அசோக், என்ன பாரு. யார் இந்த பொண்ணு? அம்மா, எதுக்கு என் பையனை கொல்ற?
சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துங்க, கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டா. சித்திரம் இருக்குமா, வாங்கம்மா, இந்த ஆத்மாட்ட நீ காப்பாத்துங்க. இந்த வாட்டி தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, அடுத்த வாட்டி கண்டிப்பா என்னோட கையில தான் நீ சாவு. அம்மா அம்மா, நீங்க சொல்ல சொல்ல சொன்ன வச்சு கேட்காம நான் லேட்டா வந்துட்டேம்மா. அதனால நீ பாத்தீங்களா, இது யாருன்னே தெரியல. நான் அதுக்காக தான் தலைப்பாடா உன்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ சீக்கிரம் வந்துடு, அந்த பாதையை லேட்டா வராதுன்னு நீ சொன்னது கேட்கவே இல்லை. என் மனசுல அப்படியே தோணுச்சு, ஒருவேளை நம்ம பையன் தனியாக சிக்கிக்கிட்டானா என்னமோன்னு. அதனால தான் நான் வந்தேன். சரி, சீக்கிரம் அந்த இடத்த விட்டு கால் பண்ணிடு. சீக்கிரம் வாடா போவோம்.